அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் அன் இண்டிவிஜுவல் தனிநபர் ஒவ்வொருத்தரும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும். சேலரியோ பிஸ்னஸோ சின்ன கடையோ எது மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் வரணும். அந்த வருமானத்திலிருந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த சேவ் பண்ண மணியிலேருந்து ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது பாயிண்ட்டு, லோன் எடுக்கவே கூடாது. லோன் எடுத்தே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஓகே ஓரளவு நல்ல டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டட் எக்ஸ்போஷரில், அதாவது என்னென்னா உங்களுடைய சேலரி 1 lakh அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ 30,000 வர்ற மாதிரி வரைக்கும் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் லோன் வேணும்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வேணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தால் எல்லா காசையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப யங்கேஜில் இருக்கீங்க, 4 இடம் ட்ராவல் பண்ணுவீங்க, ஜாப் மாற்றுவீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னா அப்போ போய் ரியல் எஸ்டேட் லோனு எடுக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது பல சிக்கல்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்த லோன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோன் வேணும் அப்படின்னா, உங்ககிட்ட நல்ல பேக்கப் இருக்குது, காசு இருக்குது அப்படின்னா அந்த எஜுகேஷன் லோன் மூலமாகவும் ரியல் எஸ்டேட் லோன் மூலமாகவும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் எஜுகேஷன் லோனையும் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இப்போது எந்தெந்த லோன்லாம் வாங்கக்கூடாது? ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், 0% இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு சாதாரண கிராசரி ஷாப்பு, பிக் பஜார் அந்த மாதிரி போனால் கூடவே நம்மளை அறியாமலே எக்ஸ்ட்ரா திங்ஸை தான் வாங்கிட்டு போவோம். சும்மா சாதாரண 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலே அது மிகப்பெரிய பட்ஜெட்டாக போய் விழுகும். ஸோ அதனால் நீங்கள் பட்ஜெட் போடுங்க, முன்னாடியே எழுதி வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு வாங்குங்க. 0% இஎம்ஐயில் கண்டிப்பாக வாங்கவே வேணாம் எந்த பொருளும். அதே போல் டிப்ரிஷியேட்டிங் அசட், கார் மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கவே கூடாது. அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணக்கூடாது? கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அப்படியே வச்சுருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டு லோனுங்கிறது சுத்தமாக கூடவே கூடாது. அது உங்களையே அழிச்சிரும். இதெல்லாம் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. இருந்தாலும் நம்மளில் பல பேர் சேலரி வந்தோடனே அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே வச்சுருப்போம். அதுவும் தவறு. அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஜஸ்ட்டு எஃப்டி மட்டும் போடுறேன், அதுவும் தவறு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர்ற காசை கம்ப்ளீட்டாக 70% இஎம்ஐ கட்டுறேன், அதுவும் தவறு. ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. வர்ற காசில் ஒரு போர்ஷன் கோல்டு, ஒரு போர்ஷன் டெப்ட்டு, ஒரு போர்ஷன் பாண்டு, ஒரு போர்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்டு பேஸ்டு இன்வெஸ்டிங் நீங்கள் கற்றுக்கணும். அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். இப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு வச்சே ஆகணும், எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஓகே வச்சுக்கோங்க. ஒரு 15,000 20,000 வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தேவை அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுக்கோங்க. அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காசை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த காசை ஒரு போர்ஷனை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25% வச்சுட்டு ரிமைனிங் 75% லிக்விட் ஃபண்ட்ஸ் மூவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட கொஞ்சம் அதிகமாக வட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதே போல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா 7% வரைக்கும் வட்டியெல்லாம் தரேன் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அதுலேயுமே சில லூப் கோல்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 லட்சத்துக்கு 3% தான், அதுக்கப்புறம் 5 லட்சம் வரைக்கும் 4.5% இப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கோல்டு, எஃப்டி, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்களுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ வேலை இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு உதவும். அதே போல் வேறு என்ன, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. கேம்பிளிங், ட்ரேடிங் அந்த பக்கம் போயிடாதீங்க. இப்போ ஹோம் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கட்டுற இஎம்ஐ, அதே போல் உங்களுக்கு கிடைக்கிற ரெண்ட்டு, அதை கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க.
ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்கி லோனுக்கு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 1.25 கோடி வரைக்கும் நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும், அசலும் வட்டியும் சேர்த்து. உங்களுக்கு ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான் கிடைக்க போகுது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்களே பார்த்துக்குங்க. 1,20,000 கிடைக்கும் ரெண்டில் இருந்து. அந்த 1,20,000 அந்த டெனண்ட் வந்து பண்ணுற சேதாரங்களுக்கு நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு போர்ஷன் 30,000-40,000 போயிடும். மிச்ச காசை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்னு பாருங்கள். நீங்கள் வாங்கினது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அப்ரிஷியேஷன் வந்து சுத்தமாக ஆகாது. அதே இது லேண்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், அந்த லேண்டை வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஓவர் ஹெட் இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட்லேயும் யோசிச்சுக்கோங்க. அதுக்காக ரியல் எஸ்டேட் வேணான்னு சொல்லலை, வச்சுக்கோங்க. 1-2 ப்ராப்பர்ட்டி நீங்கள் மேக்ஸிமம் வந்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து சிப் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸில். நல்ல கோல்டு வந்து நிறையா ஃபிசிக்கலாகவும் வாங்கி வச்சுக்கோங்க, பீஸாவும் வாங்கி வச்சுக்கோங்க. டெப்ட் ஃபண்டுலேயும் நல்ல போர்ஷன் வச்சுக்கோங்க. கடனை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. கடன் வருமானம் வரலை அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்து சம்பாரிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். 40 வருஷம் 50 வருஷம் இருந்தால் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை தான் வந்து எஸ்கேப் ஆக முடியும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் உள்ளே வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கிட்டு இந்த ஜென்ரேஷன்லேயே பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னா நீங்கள் 25 வயசில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இருந்து நல்ல ஸ்டாக்கு வந்து செலக்ட் பண்ணி நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் கரெக்டாக ரெகுலராக சிப் பண்ணி 40 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்பஸை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களானே தெரில. ஒரு சாதாரண ஸ்டாக்கு இப்போ நம்ம பேசுகிறோம் 4 மாதத்தில் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே வந்து தாங்க மாட்டேங்குது, அவ்வளோதான். சரிங்களா? அது நம்மளுக்குள்ளே வயராக இருக்கும் போல இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன்.